ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் த லிசனர்ஸ் போயம் வந்து பார்க்க போகிறோங்க. இந்த போயம் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் வந்து ஆத்தர் ஷேர் பண்ணுறாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ஆத்தர்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பேசிக் ட்ராவலர்னு எடுத்துக்கலாம். ஒரு டெசர்ட்டடான ஏரியாவில் போயிட்டு, டெசர்ட்டட் இன் த சென்ஸ் யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு வீடு மட்டும் இருக்குது. அந்த வீட்டில் போயிட்டு தட்டுறாங்க, யாருமே பதில் சொல்லலை. ஆனால் அங்கே கொஞ்சம் திகிலாக இருக்குது. அதை பற்றி தான் பேசிக்காக பேசுகிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து க்ரூவில் ஒரு 12 noon அப்போ போயிட்டுருக்கீங்க, யாரோ உங்கள் பின்னாடி தொடர்ந்து வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு கைண்ட் ஆஃப் போயம். ஓகேங்களா, அது கிடையாது, பட் இது வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஒரு கோஸ்ட்லி சீன் எப்படி க்ரியேட் ஆகுது, ட்ராவலர் வந்து எப்படி ஒரு ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அங்கே எதுவுமே வந்து கிடைக்கல, வெறும் அமைதி மட்டும்தான் நிலவுதுங்கிறது தான் வந்து இந்த போயமில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ட்ராவலர் தான். இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடு தான். இந்த வீட்டில் ஒரு ட்ராவலர் வந்து கதவை தட்டுறாரு. அப்போது அவர் ட்ராவலர்னால் கண்டிப்பாக எதில் வந்திருப்பாங்க, அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக குதிரையில் வந்திருப்பாங்க. இங்கே குதிரை இருக்குது. இவர் ட்ராவலர் இங்கே தட்டிகிட்டு இருக்கமோ பார்த்திங்கன்னா குதிரை வந்து அங்கே இருக்க ஒரு ஃபர்னுன்னு ஒரு இது இருக்கும், அதை வந்து சாப்பிட்டுட்ருக்கு, ஒரு செடிங்களை வந்து சாப்பிட்டுட்ருக்கு. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா, அதனால இந்த இமேஜ்லேயே நமக்கு வந்து போயமையும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் தேர் எனிபடி தேர் செட் தி ட்ராவலர் நாக்கிங் ஆன் தி மூன்லிட் டோர். இப்போ வந்து ட்ராவலர் வந்து ஒரு லோன்லியான ஹவுஸில் நைட்டு போய் கதவை தட்டுறாரு. அப்போ வந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதில் மூன்லிட்டுன்ற வார்த்தையை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, மூன்லிட்னா என்ன, மூனோட வெளிச்சம் படுகின்ற டோர். இதை தான் பேசிக்காக சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டீரியஸான ஒரு நைட் சீனை வந்து இது நமக்கு காட்டுது. இதுதான் ஓகேங்களா. இங்கே வந்து டேரெக்டாக நைட்டில் போய் தட்டுறேன்னு சொல்லலை, ஆனால் மூன்லிட்டுன்ற வார்த்தையை வச்சு அந்த டோர் மேலே அந்த மூனோட வெளிச்சம் படுதுன்ற போதே கண்டிப்பாக அந்த நைட்டில் தான் ட்ராவலர் போயிட்டு தட்டுறாரு. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்றது நமக்கு பேசிக்காகவே புரியுது. ஓகேங்களா, அண்ட் ஹிஸ் ஆர்ஸ் இன் தி சைலன்ஸ் சாப்டு தி கிராஸஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பதில் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவரோட குதிரை வந்து கிராஸ் அங்கே இருக்க புல்லை வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. பேசிக்காக இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து சாப்பிடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா பிட் அண்ட் சீவ்டு அப்பான் நாய்ஸ்லி. இப்போது மாடு அசைப்போடுது அப்படின்னா ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த குதிரை சாப்பிடும் போது அந்த புல்லை சாப்பிட்ற சவுண்டு கேட்குது. ஏன்னா எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்க குதிரை வந்து சாப்பிடுதுன்னா கண்டிப்பாக நமக்கு கேட்க தானே செய்யும். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னத்தை சாப்பிடுது, கிராஸுங்கிறது பேசிக்காக பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ஃபாரஸ்ட்டை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர்னு இருக்காங்க. ஃபர்னி அப்படின்னா என்னென்னா, லைக் ஃபர்னுன்றது பூவெல்லாம் வராது, அது வந்து ஃபர்னுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் தாவரம் மாதிரி, அது வந்து ஜஸ்ட்டு படர்ந்து இருக்குது கிராஸ் மாதிரி. அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்க ஃபர்னை தான் வந்து கிராஸ் மாதிரி, கிராஸோ சம்திங் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்ருக்குன்றது மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபர்னி ஃப்ளோர்ன்றது அந்த ஃபாரஸ்ட் கிரவுண்ட் கவர்டு வித் ஃபர்ன்ஸுங்கிறத நமக்கு மீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் டு தி turret above தி ட்ராவலர்ஸ் ஹெட்டுன்றாங்க. இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவர் தட்டி யாராவது இருக்கீங்களான்னு கேட்குற டைமில் உள்ளேருந்து, தட் இஸ் அந்த வீட்டுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா அந்த டவர் ஆஃப் தி ஹவுஸ், turretன்றது இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு மேலே ஒரு சிம்னி மாதிரி ஏதோ ஒரு டவர் மாதிரி இருக்குது சம்திங், அதை தான் பேசிக்காக மீன் பண்ணுறாங்க. அது வழியாக பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத இடத்துல திடீர்னு யாராவது வந்து தட்டுனா என்ன ஆகும், அங்கே உள்ள பறவைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து பறந்து போகும் பயந்துக்கிட்டு. கரெக்டுங்களா, அதுதானே நமக்கு பேசிக்காக தோணும். அதை தான் இங்கேயும் மீன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பறந்து போகுது, டிஸ்டர்ப்டு பை தி நாக், அந்த நாக்கால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு வெளியே போகுதுன்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஒரு சஸ்பென்ஸாக கொஞ்சம் த்ரில்லிங்காக திகிலாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து வருது. ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக அப்படி பறவை இருந்திருக்காது. யாருமே இல்லாத இடம் திடீர்னு வந்து தட்டுறாங்க, அந்த சத்தத்துக்கு பறந்து போகுது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. அபவ் தி ட்ராவலர்ஸோட ஹெட்டுக்கு மேலே தான் போகுதுன்றதை மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, and he smote upon the door again a second time. Is there anybody there? He said. ஓகேங்களா, இப்போது யாருமே சத்தம் வரல,
யாருமே உள்ளேருந்து சொல்லலை, ஜஸ்ட் பறவை மட்டும் பறந்து போகுதுன்றப்போ 2வது வாட்டி என்ன பண்ணுறாங்க, தட்டுறாரு. யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவருக்கு ஏதாவது ரிப்ளை வருமே, ஏன்னா அவர் மேபி அந்த வழியாக போயிட்டுருக்கல, ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு நினைக்கலாம், தண்ணி வாங்கலான்னு கூட நினச்சிருக்கலாம், எனிதிங் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சும்மா போய் தட்டியிருக்காரு. பட் அங்கே திறக்கல. ஓகேங்களா, 2வது வாட்டியும் தட்டி பார்த்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பட் நோ ஒன் டெசெண்டட் டு தி ட்ராவலர், நோ ஹெட் ஃப்ரம் தி லீஃப் ஃப்ரிஞ்சில் சில்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் வந்து திருப்பி தட்டி பார்த்தாங்க, யாராவது இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, பட் யாருமே அதுக்கு செவி சாய்க்கலை. அதை டெசெண்டட் இருந்து இறங்கி வந்து யாரும் பேசலை அப்படிங்கிற செவி சைக்கிள்ன்றது பேசிக்காக மீன் பண்ணுறாங்க. அண்ட் இவர் வந்து இந்த டோர் கிட்ட தான் இருக்காங்க. சில்லுங்கிறது இங்கே பேசிக்காக என்னென்னா, இப்படி ஒரு டோர் இருக்குன்னா அந்த டோருக்கு கீழே இருக்க அந்த லாக் வுட், ஒரு ஹரிசாண்டல் பீஸ் ஆஃப் டிம்பர் பிலோ தி அந்த விண்டோன்னு எடுத்துக்கலாம், இல்லை டோர்னு எடுத்துக்கலாம், அது கீழே இருக்கிற இங்கே ஒரு மரத்தால் ஆனது அப்படிங்கிற மாதிரி. இது சுற்றி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலைகளால் படர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் லீஃப் ஃப்ரிஞ்சடு சில். இப்போது ஒரு கதவை சுற்றி ரொம்ப நாளாக யாரும் வரலைன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும், ரொம்ப டெசர்ட்டடாக தெரியும், யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ அங்கே இருக்க செடி கொடியெல்லாம் படர்ந்து இருக்கும் இல்லையா, பேசிக்காக அதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. எந்த ஹெட்டும் வெளியே வரல, ஹெட்டுங்கிறது எந்த மனுஷங்களும் வெளியே வந்து என்கிட்ட பேசலை, யாருமே எனக்கு செவி சாய்க்கல அப்படிங்கிறது தான் மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து leaned over and looked into his grey eyes. Leaned over and looked into his grey eyes where he stood perplexed and stillன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இவரை வந்து பார்க்கல, nobody look at him அப்படிங்கிறத இங்கே பேசிக்காக மீன் பண்ணுது. கிரே ஐஸ்ன்றது யாரும் வந்து என்னோட கிரே ஐஸை வந்து பார்க்கல, என்னோட கண்ணை வந்து பார்க்கல அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் போய்ட்டிக்காக சொல்லும்போது இப்படி தானே சொல்லுவாங்க, அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. வேர் ஹீ ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்டு, என்னடா யாருமே வரலையேன்னு ஒரு கன்ஃபியூஷனில் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்கிறதா மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இப்படி நிஜமாக இருக்கா இல்லையெல்லாம் தெரியல, பட் இது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதும் போது, பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் பேண்டோம் லிசனர்ஸ் தட் டுவெல்ட் இன் தி ஹவுஸ் தட் டுவெல்ட் இன் தி லோன் ஹவுஸ் தென்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, பீப்புள் தான் வரல, ஆனால் எனக்கு என்னமோ தோணுது அப்படிங்கிறது இல்லை மீனிங். ஓகேங்களா. ஒரு கோஸ்ட்லி ப்ரெசன்ஸ் இருந்தது. பேண்டோம் லிசனர்ன்றது இங்கே பேசிக்காக அந்த கோஸ்ட் இருக்கும், அந்த கோஸ்ட்லி லிசனர்ஸ் யாரோ இருக்காங்கன்றது அவருக்கு தோன்றது தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அந்த வீட்டை சுற்றியும் வீட்டை ஃபில் பண்ணி இருக்க அந்த கோஸ்ட்லி லிசனர்ஸ் தான் இருந்திருக்காங்க, அவங்க தான் வந்து இந்த லோன்லியான ஹவுஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் மீன் பண்ணுறாங்க. ஓகே. தட் டுவெல்த்னா தங்கியிருக்காங்க அந்த லோன்லி ஹவுஸில் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. stood listening in the quiet of a moonlight to that voice from the world of menங்கிறாங்க. இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த பேண்டோம்ஸ் தட் இஸ் அந்த கோஸ்ட் வந்து சைலண்ட்டாக ட்ராவலரோட வாய்ஸை வந்து கேட்டுட்ருக்கு. அதுதான் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் மென்னுங்கிறது இவங்களாம் மனுஷங்க, அவங்களாம் பேய் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங், கோஸ்ட் அப்படின்னு மீனிங். அப்போ வேர்ல்ட் ஆஃப் மென்னுங்கிறது ஒரு மனுஷனோட வாய்ஸை அமைதியாக கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு திங்கை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து ஸ்டுட் த்ராங்கிங் த ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் ஆன் தி டார்க் ஸ்டேர் தட் கோஸ் டவுன் டு தி எம்டி ஹால்ன்றாங்க. இங்கே என்னென்னா, இது எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த கோஸ்ட் வந்து என்ன பண்ணுது, தட் ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்க அந்த ஸ்பிரிட் எல்லாமே ஸ்டேர் கேஸில் வந்து மூனோட வெளிச்சம் வந்து விழும், அந்த இடத்துல கேதர் ஆகி இருக்காங்கன்றாங்க. த்ராங்கிங்கிறது க்ரௌடிங். எங்கே நின்றுட்டுருக்காங்க, டார்க்கான ஸ்டேரில் மூன் பீம் வந்து விழுற இடத்துல அந்த பேய்ங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்கு, ஸ்பிரிட் எல்லாமே வந்து நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறது மீன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. தட் கோஸ் டவுன் டு தி எம்டி ஹால், தட் இஸ் அந்த ஸ்டார் கேஸ் எங்கே போகுதுன்னா ஒரு எம்டியான ஹாலுக்கு போகுது அப்படின்றது. இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறத மீன் பண்ணி அந்த ஸ்டார் கேஸில் எல்லாமே க்ரௌடடாக ஒன்றா வந்து அந்த மூன் லைட் வெளியிற அந்த ஸ்டார் கேஸில் நின்று கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஹேர்கனிங் இன் அண்ட் ஏர் ஸ்டிர் அண்ட் ஷேக்கன் பை தி லோன்லி ட்ராவலர்ஸ் கால்ன்றாங்க. இங்கே ஹேர்கனிங்கிறது வந்து லிசனிங் அட்டென்டிவ்லி, அமைதியாக யாருப்பா அது வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக கேட்குறது தான் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ்லி அட்டென்டிவ்லி லிசனிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து அமைதியாக இருந்த இடத்துல திடீர்னு இவர் கூப்பிட்றாங்க, யாராவது இருக்கீங்களான்னு கேட்ட உடனே அந்த ஏர் வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்கு அண்ட் அந்த அட்மாஸ்பியரை ஷேக்கன் பண்ணியிருக்கு. ஆனாலும் அந்த ட்ராவலர் வந்து இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்திருக்குன்னே தெரியாமல், பேய் இருக்குன்னு கூட தெரியாமல் அமைதியாக அங்கே நின்று யாருமே வரலையேன்னு பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வால்டர் டி லாமாரே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது தான் அந்த என்டையர் போயம். ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த போயமில் அவரோட ஆத்தரை பற்றி வந்து பார்க்கலாம்.
இந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா 1873லேருந்து 1956 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுவாங்க, நாவல்ஸ் எழுதுவாங்க. இவருடைய ஒர்க் எல்லாமே வந்து சில்ட்ரனுக்காக மோஸ்ட்லி இருந்திருக்கு. ஓகேங்களா. இந்த லிசனருன்றது ஒன் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் போயம்ன்றது தான் மீன் பண்ணியிருக்காங்க. கிளாசரி நம்ம இப்படி கூடவே பார்த்துட்டு வந்துட்டோம். அது ரொம்ப சிம்பிள் தாங்க. தென் அதுக்கு அடுத்து அந்த இமேஜை வச்சு அந்த லைன் என்னன்றதை கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ராவலர் வந்து நூனில் வந்தாரான்னு கேட்குறாங்க. தப்பு. ஏன்னா நம்ம மூன்லிட்டுன்ற வார்த்தையை பார்த்துட்டோம். ஸோ அவர் வந்து நைட்டில் தான் வந்திருப்பார். அப்புறம் ஹவுஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கான்னு கேட்டதுக்கு கரெக்ட். ஏன்னா அந்த ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்க ஃபர்னி ஃப்ளோரை தானே சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ பேசிக்காக ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. தேவர் கோஸ்ட்லி லிசனர்ஸ் இன்சைட் தி ஹவுஸ்னது கரெக்டு தான். அதை தான் வந்து போயம்லேயும் சொல்லியிருக்காங்க. ட்ராவலர் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் வந்தான்னு இருக்காங்க. தப்பு. ஹார்ஸில் தான் வந்தாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் அது ஃபால்ஸு. ஃபேண்டம்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு ட்ராவலரை போன்னு சொல்லிச்சுன்றாங்க. கிடையாது. ஃபேண்டம்ஸ் வந்து அமைதியாக அந்த ஸ்டேர் கேஸில் இருந்துட்டு க்ரௌட் ஒன்றா சேர்ந்து அமைதியாக கேட்டுட்டு தான் இருந்துச்சு, போன்லாம் சொல்லலை. அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர் யார்? ட்ராவலர் தான் வந்து ஸ்பீக்கராக இருக்காங்க. ஹார்ஸ் என்ன பண்ணுச்சு? அந்த கிராஸை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. லிசனர் வந்து யாராக இருந்தாங்க? கோஸ்ட்லி ஃபிகர்ஸு லிசனராக இருந்தாங்க. அப்புறம் வந்து ட்ராவலர் வந்து எப்போ ஃபீல் பண்ணாங்க? யாருமே ஆன்சர் பண்ணலைன்னு. எப்படி ஃபீல் பண்ணாங்க ஆன்சரே பண்ணாதப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் மோஷன்லெஸ்ஸாகவும் இருந்தாங்க. அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வந்து போயம் க்ரியேட் பண்ணுதுன்னா, நமக்கு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஹாண்டிங் அட்மாஸ்பியரை கொண்டுட்டு வருது. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்க மாதிரி கொண்டுட்டு வருதுன்னு இருக்காங்க. ஓகேங்களா. அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸ் வந்து ஃபர்னு, ஃபாரஸ்ட்டு, ஃப்ளோர், எஃப்எஃப்எஃப் வந்திருக்கு இல்லையா, கான்சனன்ட் சவுண்ட் வந்திருக்கு. ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா டோரு, ஃப்ளோரு, ஹெட்டு, செட்டு, சில்லு, ஸ்டில்லு, தென்னு, மின்னு, ஹாலு, காலு. அதே மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்லைட், டோர், ஃபேண்டம் லிசனர்ஸ், லோன் ஹவுஸ், குவைட் ஆஃப் தி மூன்லைட், டார்க் ஸ்டேர், எம்டி ஹால் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு மீன் பண்ணுது. ஓகேங்களா. தென் அதை தாண்டி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன இருக்குதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் அலிட்ரேஷனில் வந்து எஃப் சவுண்ட் வருது பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரம்மு, ஃப்ரிஞ்சுடுன்றதுலேயும் அலிட்ரேட்டட் சவுண்ட் இருக்குது. தென் அதுக்கடுத்து ஸ்டுட்டு, ஸ்டில்லில் வந்து எஸ் சவுண்ட் வருது. அடுத்து வந்து ஸ்டிர்டு, ஷேக்கன்லேயும் எஸ் சவுண்ட் வருது. ஸ்டுட்டு, ஸ்டேரில் எஸ்டி சவுண்டு வந்து வருது. ஓகேங்களா. அப்புறம் இமேஜரி அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா மூன்லிட் டோரு அப்படிங்கிறது ஒரு லோன்லியான ஹவுஸில் மூனோட வெளிச்சம் படுற மாதிரி டோர் இருக்குன்றது மீன் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட்டோட ஃபர்னி ஃப்ளோருங்கிறது நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதில்ல, அதை தான் மீன் பண்ணுறாங்க. லீஃப் ஃப்ரிஞ்சுடு சில்லுங்கிறது அப்படி ஒரு கதவில் அப்படியே இலைகள் படர்ந்துருக்க மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியுது, அதுதான் மீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் வந்து டார்க் ஸ்டேரில் விழுதுன்றது, இப்படி வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது, இது மேலே வந்து வெளிச்சம் விழுதுன்றது நம்மளால் விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு விவிட் சென்சரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது தான் மீன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பர்சானிஃபிகேஷன்றது ஹியூமன் குவாலிட்டி நான் ஹியூமன் திங்ஸுக்கு கொடுக்குறது. இங்கே மூன்லிட் டோருங்கிறது டோர் வந்து மூணோட லைட்டை பிடிச்சி வச்சுக்க போகிறதில்ல, மனுஷங்க லைட்டை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பிடிக்க போகிறதில்ல. பட் ஆனால் டோர் வந்து ரிசீவ் பண்ணி லைட்டை பிடிச்சிட்ருக்குன்னு ஒரு ஹியூமன் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால தான் இது வந்து பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்டு தி கிராஸ்ன்றாங்க. ஹார்ஸுங்கிறது பேசிக்காக பார்த்திங்கன்னா புல்லை சாப்பிடும். ஆனால் இங்கே போயட் வந்து மனுஷங்க மென்று சாப்பிட்ற மாதிரி சவுண்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்குன்ற மாதிரி ஒரு மனுஷனோட ஒரு ஹியூமன் குவாலிட்டியை ஹார்ஸுக்கு கொடுத்ததுனால இது ஒரு பர்சானிஃபிகேஷன். ஏர் ஸ்டிர்ட் அண்ட் ஷேக்கர்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து ரியாக்டிங் டு தி ட்ராவலர்ஸோட கால். இப்போ ஏர் வந்து நிஜமாக ஸ்டிர் ஆகாது, ஆனால் ட்ராவலர் வந்து யாராவது இருக்கீங்களான்னு கேட்டோடனே ஸ்டிர் ஆன மாதிரி, மனுஷங்க எப்படி திடீர்னு தொட்டால் பயந்துட்டு எழுந்திரிப்பாங்க, அந்த மாதிரி ஏர் ஸ்டிர் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு ஹியூமன் குவாலிட்டி கொடுத்துட்டாங்க. ஃபேண்டம் லிசனர்ஸ்ன்றது இங்கே ஸ்பிரிட்டுக்கு வந்து தட் இஸ் பேய் இருக்குது, அந்த பேய் வந்து மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணி நின்று அமைதியாக கேட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஹியூமன் குவாலிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் இது நாலுமே வந்து சூப்பர் நல்ல பர்சனிஃபிகேஷன். ஓகேங்களா. அடுத்து மெட்டாஃபர்ன்றது டைரக்ட் கம்பேரிசன் ஆசிஃப்ன்ற வார்த்தை இல்லாமல் வரணும். ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு அன்சீன் ஸ்பிரிட், அது வந்து லைக் எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா கேதரிங் ஆஃப் ஒரு அட்டென்டிவ் பீப்புள் மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே வந்து ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசன்ன்ற வார்த்தையில் அப்படி ஒன்றும் டைரெக்டாக எப்படி சொல்கிறது, இங்கே கம்பேரிசனே நமக்கு எப்படி ஆயிருந்திருக்குன்னா அப்படியே அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அமைதியாக கேட்குறாங்கன்ற ஒரு டைரக்ட் கம்பேரிசன் நடந்திருக்கு. அதனால தான் இது மெட்டாஃபர். இதை தாண்டி பார்த்திங்கன்னா
சிம்பாலிசம் இருக்குது. சிம்பாலிசமில் ட்ராவலருங்கிறது இங்கே ஒரே ஒரு ட்ராவலரை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் ஒரு ஹியூமனிட்டி சர்ச்சாக வந்து மீன் பண்ணி சிம்பலைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபேண்டம் லிசனருங்கிறது ஒரு ஆஃப்டர் லைஃப் ஸ்பிரிட்டோட வந்து சிம்பலைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஒரு லோன் ஹவுஸ் ஒரு எம்டி ஹாலுங்கிறது ஐசோலேஷன், டெத்து ஆர் ஒரு பவுண்ட்ரி ஆஃப் தி அன்னோனோட கம்பேர் பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பேர்டு வந்து ஃப்ளையிங் ஃப்ரம் த டியூரெட்டுங்கிறது டிஸ்டர்பன்ஸ் இன் சைலன்ஸ், ஒரு சிம்பிள் ஆஃப் மிஸ்ட்ரியை வந்து மீன் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து ரெப்படேஷன், இஸ் தேர் எனிபடி டேர்னு 2 இடத்துல வந்திருக்கு, அதனால் இது ரெப்படேஷன். அதை தாண்டி கான்ட்ராஸ்ட் ஜஸ்டா பொசிஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டுமே மீன் பண்ணலாம், ஆப்ஷன் எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. குவைட் ஆஃப் த மூன் லைட்டையும் வாய்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஆஃப் த மென்னோட கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே அமைதியாக இருக்குது, சைலன்ஸ் ஆஃப் தி டெட் வெர்சஸ் லைஃபோட காலோட ஒரு கான்ட்ராஸ்டான திங்கை கம்பேர் ஆன மாதிரி இருக்குல்ல, 2 டிஃப்ரெண்ட்டான மீனிங் இருக்கிறது ஒரே இடத்துல வந்திருக்கு. ஃபெயிண்டான மூன் பீமும் டார்க்கான ஸ்டார். ஃபெயிண்டான மூன் பீமில் கண்டிப்பாக வெளிச்சம் வந்திருக்கும், டார்க்கான ஸ்டார்ன்றது டார்க்காக இருக்குது. அந்த லைட்னஸ் அண்ட் டார்க்னஸ், லைஃப் அண்ட் டெத்தை மீன் பண்ண மாதிரி இங்கே ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ராவலர், லிவிங் ட்ராவலரும் கோஸ்ட்லி லிசனர். இங்கே வந்து அப்படி கான்ட்ராஸ்டான திங், ஒருத்தர் நல்லா உயிரோடு இருக்காங்க, ஒருத்தங்க இறந்து போனதை வச்சு கான்ட்ராஸ்ட்டாக சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சினக்டக்கி இருக்குது. சினக்டக்கி இஸ் நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து ஹோல் திங்கை ரெப்ரசென்ட் பண்ணும். நோ ஹெட் ஃப்ரம் தி லீஃப் ஃப்ரிஞ்சில்னு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே ஹெட்டுங்கிறது எதை மீன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹெட்டுன்றது தலை வந்து பார்க்குறதுன்னு மீனிங் இல்லை. தலைன்னு சொல்கிறது ஒரு என்டையர் பர்சனை தான், எந்த ஒரு ஹோல் பர்சன் வெளியே வந்து பார்ப்பாங்கன்றதுன்னு ஹெட்டுங்கிறத மீன் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் பார்ட் வந்து என்டையர் திங்கை சிம்பிளைஸ் பண்ணியிருக்கு, தட் இஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்துருக்கு இல்லையா, அதனால தான் இது வந்து சினக்டக்கி. அடுத்து இவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் கொடுத்துருக்கேன், இது சும்மா ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த போயமில் பார்த்திங்கன்னா இஸ் தேர் எனிபடி தேர்னு சொல்லி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு எதாவது ரிப்ளை வரணுன்ற ஒரு ஈகர்னஸில் தான் வந்து யாராவது இருக்கீங்களான்னு 2 வாட்டிக்கு எடுத்திருப்பார், அதான் இல்லை மீன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்ட், ஃபர்னி, ஃப்ளோருன்றது இங்கே என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுதுன்னா, ஒரு லஷ், தட் இஸ் ஒரு நேச்சுரல் இமேஜரி. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கேயே இமேஜரியில் வந்துச்சு. அந்த ஒரு பச்சை பசேர்னு இருக்க ஒரு இருட்டில் இருக்க ஒரு காடுங்கிறது மீன் பண்ணியிருந்திருக்கு. ஃபேண்டம் லிசனர்ன்றது இங்கே என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, கோஸ்ட்லி ப்ரெசன்ஸை தான் சொல்லுது. என்ன லிட்ரரி டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டிர்ட் அண்ட் ஷேக்கனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அலிட்ரேஷன் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ரோல் வந்து பேர்டு வந்து பறந்து போகிறது, அந்த டியூரெட்லேருந்து பறந்து போகிறத ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணி ஒரு மிஸ்ட்ரி ஆட் பண்ணுறதா வந்து அதுக்காக தான் அது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகுது. ஓகேங்களா, இங்கே ட்ராவலர் வந்து பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில்ன்றது என்ன மீன் பண்ணுதுன்னா, கன்ஃபியூஸ்டு பை தி சைலன்ஸ்ன்றதை மீன் பண்ணுது. இங்கே ஒரு ஃப்ரேஸ் இருக்குது இல்லையா, அது வாய்ஸ் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் மென்னு, இதை எதை விட கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்குன்னா சைலன்ஸ் ஆஃப் தி லிசனர், தட் இஸ் ஸ்பிரிட் இருந்தது தான் மீன் பண்ணுது. அப்புறம் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா, சினக்டக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹெட்டுங்கிறது ஒரு மனுஷனை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, த லிசனர் வந்து ஓவரால் என்ன மூடை க்ரியேட் பண்ணுதுன்னா, ஒரு மிஸ்ட்ரியான ஒரு எரினஸை வந்து க்ரியேட் பண்ணுது. அப்புறம் இந்த போயமோட சென்ட்ரல் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்கிங் ஃபார் அ கனெக்ஷன். ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு இறந்து போன ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு லாங்கிங் கனெக்ஷன் வர மாதிரி அந்த சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம் வந்து இருக்குது. தட்ஸ் இட். ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.